ஹலோ மக்களே, இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு தான் வந்திருக்கோம். ஏன்னா வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் பொருளெல்லாம் தீர்ந்து போச்சு. கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் காலி ஆகிடுச்சு. அதுவும் மாத கடைசி பக்கம் வந்துருச்சுங்களா, அதனால் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் பக்கத்து கடையிலேயே வாங்கிக்கலான்னு சொல்லி வந்துட்டேன். அந்த ஒரு 10 டேஸ்க்கு தேவையான அளவான பொருள் மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு எல்லாமே ஒரு 1 கிலோ, அரை கிலோ அந்த மாதிரி மட்டும் எடுத்துக்கிட்டேன். இந்த கடைக்குள்ளே எப்பவும் லைட்டே போட மாட்டானுங்க, இப்படியே தான் இருக்கும். இப்போல்லாம் இந்த மாதிரி கடைக்கு வந்தாலே போதும்னு இருக்குங்க. ஏன்னா கொஞ்சம் பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போயிட்டோம்னா நம்ம கையை வச்சுட்டு கம்முனே இருக்கிறது இல்லை. எதையாவது ஒன்று எடுத்துகிட்டு வந்துடுவேன் நான். அப்புறம் பில் போடுற இடத்துக்கு வந்து பார்த்தா தான் தெரியும். நான் என் ஹஸ்பண்ட் முகத்தையே பார்க்க மாட்டேன் பில்லிங் செக்ஷனுக்கு வந்தால். அதனால் சரி, அளவாக நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு கரெக்டாக எது எடுக்க போனோமோ அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி, ஏதாவது ஒன்று புதுசாக வச்சுருக்கிறானுங்களான்னு தேடி பார்த்தா ஒன்றும் இல்லை. எல்லாம் 4-5 மாதம் என்னெல்லாம் இருந்துச்சோ அதே ஸ்டாக்கு தான் இருக்கே தவிர புதுசாக ஒன்றும் வந்தபாடு தெரியல. அப்புறம் அப்படியே போய் கொஞ்சம் அந்த சாம்பார் பொடி, அப்புறம் சின்ன சின்ன பொடியெல்லாம் இருந்துச்சு, அதையெல்லாம் ஒன்று ஒன்று தூக்கி டப்பாவில் போட்டுக்கிட்டேன். அதிகமாக இப்போ தேவைப்படுறது பார்த்திங்கன்னா, இந்த பிரியாணி ஐட்டமுக்கு தேவையானது தான் வந்து சீக்கிரம் தீர்ந்து போயிடுது. இப்போ தான் தெரியுது நான் பிரியாணி நிறையா செய்கிறேன் போல் இருக்குது. முதல்லலாம் அது வாங்கி வச்சா எனக்கு தீரவே தீராது, வருஷ கணக்காக அப்படியே இருக்குங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் சீக்கிரம் தீர்ந்து போயிடுது. இதில் என் புள்ள வேறு நான் கிளம்புனதும் குடுன்னு ஓடி வந்துட்டா, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. பில் போடுற இடத்துல வந்து ஏம்மா இவ்வளோ வாங்குறீங்க, நிறைய காசு வந்துடுச்சு பாருங்கள் அப்படின்னு அவங்க அப்பா முன்னாடியே சீன் போடுவா. அவள் எப்பவும் அப்படி தான். கிளைமேட் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்துச்சு. உள்ளே வந்துட்டு வெளியில் போனதுக்கே 1500 ஆயிடுச்சுங்க. 1500 என்ன வாங்கணும்னு யோசிச்சுட்டே வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். வேறு ஒன்று வாங்கலான்னு நினச்சிருந்தேன். ஆல்ரெடி 1500 ஆயிடுச்சு. இனி எதுவும் வேண்டான்னு சொல்லி அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு கடகடன்னு எல்லாத்தையும் அதை டப்பாவில் கொட்டி வச்சிடலான்னு சொல்லி ஒன்றொன்னா எடுத்து வெளியே வச்சிட்டு இருந்தேன். எல்லாமே இத்தினோண்டு தான் வாங்கின மாதிரி இருக்குது. எப்படி தான் 1500 மேலே வருதுன்னே தெரியலைங்க. விலைவாசியெல்லாம் கடகடன்னு ஏறி போகிறது கடைக்கு போனால் தான் தெரியுது. முக்கால்வாசி பார்த்திங்கன்னா நான் எது வேணுமோ எல்லாம் எங்கள் வீட்டுக்கார்ட்டே சொல்லிடுவேன். அவரே எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவார். ஏன்னா என்னை கூட்டிகிட்டு போனால் இருக்கிறத விட எச்சா பில் பண்ணிடுவேன்னு சொல்லிவிட்டு, என்ன வேணுமோ நீ எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு நானே வாங்கிட்டு வந்துடுவேன்னு சொல்லுவார். மாதத்தில் ஒரே ஒரு வாட்டி மட்டும்தான் என்னை கூட்டிகிட்டு போவார். மற்றபடி நடுவில் எது தீர்ந்தாலும் அவரே போய் வாங்கிட்டு வந்துடுவார். இந்த கண்ணாடி பாட்டில் மேலே எனக்கு அப்படி என்ன லவ்னே தெரியலங்க. எங்கே இந்த கண்ணாடி பாட்டிலை பார்த்தாலும் நான் வாங்கிட்டு வந்துடுவேன். அதுவும் டிமார்ட் போனால் சொல்லவே வேண்டாம், எனக்கு தூக்கமே வராது. டிமார்ட் போனால் அங்கே இருக்கிற ஏதாவது ஒரு குட்டி பாட்டிலை தூக்கிட்டு வந்தால் தான் எனக்கு தூக்கமே வரும். அதனாலேயே எங்கள் வீட்டுக்காரர் என்னை அங்கே கூட்டிகிட்டு போயிடுவார். இல்லைன்னா இவன் நம்மளை வச்சு செஞ்சிருவாளேன்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போயிடுவார். இதோ இந்த குட்டி குட்டி டப்பாலாம் என்னங்க ஒரு 100 தாங்க வரும். அதுக்குள்ளே போய் இந்த 100 பொருளை வாங்கிட்டு வந்தாவே எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஏதோ பெரிய ஷாப்பிங் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங், அவ்வளோதான். இதுக்குன்னு பெரிய பெரிய டப்பாலாம் நான் வச்சுக்க மாட்டேங்க. இந்த மாதிரி எனக்கு டைனி ஐட்டம்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து ஒரே இதில் பட்டை போட்டு ஒரு பெரிய டப்பாவில் வச்சுக்கலாம். ஆனால் எனக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிறதுல போட்டு வச்சு அழகு பார்க்கறதுல அப்படி இருக்கும். முதல்லலாம் எங்கள் அம்மா வீட்டு கிச்சனில் இருக்கும்போது கிச்சனுக்குள்ளேயே போக மாட்டேன். அந்த கிச்சன் எப்படி இருந்தாலும் அதை பற்றி கவலையே இல்லை எனக்கு. உள்ளே போவோம், தோசை தருவாங்க, சாப்பிட்டு வெளியில் வந்துடுவோம், அவ்வளோதான். இப்போ நமக்குன்னு ஒரு கிச்சன் இருக்கும்போது தான் அந்த கிச்சனை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை அழகாக வச்சுக்கணும், நல்லா நீட்டாக வச்சுக்கணும், தொடச்சி வச்சுக்கணும் அப்படின்னு எங்கள் அம்மா வரும்போதெல்லாம் கேட்பாங்க, ஏண்டி அங்கே மட்டும் ஒரு வேலையே செய்ய மாட்டேன், இப்போ இங்கே வந்து உன் கிச்சனை தொடன்னு தொடச்சிட்ருக்கியா அப்படிம்பாங்க என் அம்மா. அப்புறம் என்னங்க, எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. தேவையான பொருளெல்லாம் அதில் எடுத்து கொட்டி வச்சுட்டேன். இப்போ இந்த மாதிரி பெரிய ஐட்டமெல்லாம் இந்த மாதிரி ஒரு டப்பா வச்சுருப்பேன், அதுக்குள்ளே போட்டு வச்சுக்குவேன். என்னோடய வீடியோ இது பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா குட்னு சொல்லி எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனாலும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ நல்லா இல்லைன்னாவது சொல்லுங்கள். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் என் வீடியோ பார்த்தீங்கன்னா.
அப்புறம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வரதெல்லாம் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுட்டு அதுக்குன்னு தனியாக மசாலா டப்பா வச்சுருப்பேன். அதுக்குள்ளே போட்டு வச்சுக்குவேன் நான். எங்கள் வீட்டில் அதிகமாக தீர்ற பொருள் பார்த்திங்கன்னா இந்த சாம்பார் பொடி தான். அவ்வளோதாங்க. இனி இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து இந்த மசாலா டப்பாக்குள்ளே போட்டு வச்சுருவேன். அப்பப்போ இந்த சின்ன பாட்டிலில் காலி ஆகும்போது எடுத்து அதில் ஃபில் பண்ணி வச்சுக்குவேன். அப்புறம் இந்த குப்பையெல்லாம் எடுத்து டஸ்ட்பினில் போட்டுட்டேன்னா ஒரு வேலை முடிஞ்சு. 10 நாளைக்கு இந்த பொருளெல்லாம் அப்படியே இருக்கும், தீராது. இந்த வெஜிடபிள் கவர் பார்த்திங்கன்னா மீஷோலேருந்து நான் வாங்கினேன். நல்லாவே கீப் ஆகுது, ஈஸியாகவும் இருக்குது. ஒரு 20 கவரே வந்துச்சு எனக்கு. அது ஒரு 150க்குள்ளே தாங்க வந்துச்சு. அவ்வளோதாங்க. இனி என் கவுண்டர் டாப்பெல்லாம் ஒரு தொடச்சி விட்டுட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு அவ்வளோதான்.